தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபியூவல் நிரப்பக்கூடிய விமானத்தையே தாக்கியிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா போருக்குன்னு சொல்லிட்டு என்ன இருப்பாங்க, போர் விமானங்கள் வச்சிருப்பாங்க. அந்த போர் விமானங்கள் போக ட்ரோன்கள் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரோன்கள்லயே பல ட்ரோன்கள் இருக்கு. உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குண்டு போடுறதுக்குன்னு கொண்டு போய் போடுறதுக்குன்னே தனியா அட்டாக் பண்றதுக்குன்னு ட்ரோன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ராணுவத்துல வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் ஃபியூவல் நிரப்பக்கூடிய ஒரு பெரிய போர் விமானம். அது ரொம்ப விலை ஜாஸ்தி. அதாவது அது நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நார்மலா நம்ம வண்டிக்குள்ள எப்படி பெட்ரோல் போடுவோம், பெட்ரோல் இதுக்கு போயிட்டு அங்கிருந்து நம்ம போட்டுப்போம். ஆனா பாத்தீங்கன்னா வானத்துல பெட்ரோல் போடணும்னா என்ன பண்ண முடியும், வானத்திலேயே பறந்துட்டு இருக்குது, மணிக்கணக்கா பறந்துட்டு இருக்குன்னு அந்த சமயத்திலேயே ஃபியூவலை நிரப்பணுங்கிறதுக்காக ஒரு விமானம், அந்த விமானம் தான் இது. அதோடைய வேலையே பாத்தீங்கன்னா வானத்திலேயே வச்சு பறக்க பறக்க ஃபியூவலை நிரப்புவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சாகசம் மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அந்த விமானத்தை தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் தாக்கியிருக்காங்க. அந்த விமானத்தையெல்லாம் தாக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ள என்ன இருந்திருக்கும், எரிபொருள் தான் இருந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த விமானத்தையே தாக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஈரான் டெக்னாலஜில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சும்மா அவங்க சாதாரணமா தாக்குறாங்கன்னு நினைக்க கூடாது. அந்த விமானம்ல கையில கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு தெரிஞ்ச அடுத்து அந்த B2 பாம்பர் ஒண்ணுதான் விட்டு வச்சிருக்காங்க. அதையும் போட்டு பொழந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா போயிடும். இன்னைக்கு பார்க்கும்போது அந்த பெட்ரோல் நிரப்பக்கூடிய விமானத்திலே தாக்கியிருக்காங்க. அது இல்லாம MQ-9 ட்ரோனை மறுபடியும் 2 ட்ரோன்களை இழந்திருக்காங்க அமெரிக்கா. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த MQ-9 ட்ரோன்லாம் கோடிக்கணக்குல காசு இருக்கு. அவ்வளவு காசு போட்டுதான் அதெல்லாம் என்ன பண்றாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிநவீன ட்ரோன் சொல்லலாம். அது இல்லாமலும் பாத்தீங்கன்னா பல ட்ரோன்கள் இஸ்ரேலோடதும் என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆரம்பத்திலேயே 3 விமானங்கள், போர் விமானங்கள் சுட்டு தள்ளப்பட்டுச்சு. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொன்னாங்களா. இப்ப நேத்து ஒரு விமானம் தாக்கப்பட்டதுல பாத்தீங்கன்னா 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரே தடவையிலே 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. முதல்ல 4 பேருண்டாங்க, 6 பேருண்டாங்க, இப்ப 8 பேருட்டாங்க. இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. மறுபடியும் ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்லிட்டு இந்த தடவையும் நேத்து நடந்த தாக்குதலையும் காரணம் சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா, இவங்க ஃப்ரெண்ட்லி அட்டாக் பண்றாங்களா இல்ல இவங்களே அடிச்சு சாக பாக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய போர் விமானங்களை இழந்துட்டு இருக்காங்க. ஆனா அடி வாங்கினா மட்டும் உண்மையவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா போர் விமானங்களும் இன்னும் ட்ரோன்களும் சேர்த்து 9 தாண்டி இருக்கும்னு சொல்லப்படுது. அத்தனையுமே பாத்தீங்கன்னா சுட்டு தள்ளினது ஈரானா தான் இருக்கிறாங்க. அது இஸ்ரேல் தான் இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இல்ல மத்த நாட்டுடையதாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே யாரெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு வராங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்துதான் நல்லா என்ன பண்றாங்க, வச்சு அமுச்சு விடுறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஈரானுடைய மின்சக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இடத்தின் மீதே தாக்க போறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. அதை அடிச்சா என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் முழுவதுமே இருள மூழ்கிரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கிருந்துதான் முழுசாவே ஈரானுக்கு தேவையான கரண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குதுங்கிறதுனால கடுப்பாயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நேத்து ஈரானுடைய லாரிஜானி அவர்கள் பதிலுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அப்படி மட்டும் நீங்க அடிச்சீங்கன்னா ஒட்டுமொத்த பிராந்தியத்தையுமே நாங்க இருள மூழ்குவோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது கண்ணா பின்னா நாங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா எங்களுக்கு 6 மணிக்கு மேல என்ன ஆகாது, கரண்ட் இல்லாட்டினா இருட்டாயிரும்ல, அந்த கோவத்தெல்லாம் நாங்க காட்ட போறோம், குறி வச்செல்லாம் அடிக்க மாட்டோம், எங்க வேணா அடிப்போம் அப்படின்னாங்க. உடனே ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, அடுத்த வீடியோலயே என்ன பண்ணிருக்காரு, பிரஸ்ட இல்ல அது நான் பேசும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன், அதெல்லாம் இப்ப தாக்கணும்னு அவசியம் இல்ல, அது தாக்கணும், ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டும், பாக்கலாம், அவங்க ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு வராங்களான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ட்ரம்பே பின்வாங்கியிருக்காரு. எவ்வளவு ஒரு மிரட்டல் இருந்திருந்தா ஈரான் தரப்புல இருந்து ட்ரம்பே சொன்னதை பின்வாங்கியிருப்பாருன்னு பாத்துக்கோங்க. அதுவும் அந்த கரண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தான் ஈரானுக்கே ஆன பிரதானமான ஒரு இடம்னு சொல்லப்படுது. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய இலக்குகள்ல ஒன்னா இருக்குது அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா சைனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 1.80 கோடி அளவுக்கு காசை அந்த இறந்து போன 175 குழந்தைகளுடைய குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிதி உதவிய நஷ்ட ஈட்ட சைனா என்ன பண்றாங்க, அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது யாரெல்லாம் உயிரிழந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. எந்த அளவுக்கு சைனா பொருளாதார ரீதியாகவும் ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆயுதமும் கொடுக்குறாங்க. நேத்துவே பாத்தீங்கன்னா நிறைய ஆயுதம் இறங்குச்சு. அது இல்லாமலும் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சைனா. அதனாலதான் சைனாக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, கப்பல் போக்குவரத்து போயிட்டு வந்து கொண்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க இதுவரையும் 0.01% தான் ஆயுதமே யூஸ் பண்ணிருக்கோம் இந்த போருக்கு அப்படிங்கிறாங்க. 0.01 அதெல்லாம் ரொம்ப ஓவரு. அந்த அளவுக்குலாம் கம்மியா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஆயுத பற்றாக்குறை இருக்குன்னு பேசி கொண்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவரு வேற 0.01 தான் யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் ஹெவியான ஆயுதங்கள்லாம் இனிமேல் தான் யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான் ஈரானுக்கு நாங்க கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன பேச்சுவார்த்தையே வர மாட்டேங்கிறாங்க,
பாருங்க அடுத்த வாரம் பூரா நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 வாரத்துக்கு, அதாவது இந்த மாசத்துடைய கடைசி வரையும் தாக்குதலுக்கு இப்ப அமெரிக்கா ஒரு பிளான பண்ணிருக்காங்க. ஹெவி ஆயுதத்தை வந்து களமிறக்க போறாங்க. கண்டிப்பா சந்தேகமே இல்லை, ஹெவி ஆயுதம்னா கண்டிப்பா வந்து இறக்குவாங்க. அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா புதுசு ஆயுதங்களையும் வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முன்னாடி இருந்த ஆயுதங்கள்லாம் பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணாங்க, உக்ரைனுக்கு கொடுத்துட்டு புதுசா இருந்ததெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆயுதம் இல்லைங்கக்கூடிய பஞ்சப்பாட்டும் ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும் புது ஆயுத சோதனைகள் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 வாரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, எப்படியோ சரி நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு பிளானை போட்டு இப்ப அமெரிக்கா இறங்கி இருக்காங்க. இதுல வேற இந்த ட்ரம்ப் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு புது அறிவிப்பாக கொடுத்து கொண்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் லெட்ஸ் மேக் அ டீல்னு சொல்லிட்டு மத்த நாடுகள்லாம் பிரச்சனை பண்ணும்போது உள்ள நாட்டாம பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ட்ரம்ப்பே வந்து போற ஆரம்பிச்சனால வந்து பாத்தீங்கன்னா இவங்கனால உட்காந்துட்டு போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களே போய் போரை நிறுத்துங்கன்னு சொன்னா அப்புறம் என்னத்துக்கு போய் ஆரம்பிச்சீங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு காரி துப்புவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா அதை விட்டு போட்டு என்ன பண்றாங்க, நாங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கோம் இப்படி செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இத்தனை விமானத்தை இழந்ததுக்கு பிறகும் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 8 பேர் வந்து விமானத்துலதான் உயிரிழந்தாங்க. இப்ப நேத்து வேற 8 பேர் அமெரிக்கால விமானத்துல உயிரிழந்திருக்காங்கிறது அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய பின்னடைவை தான் காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.